ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான பால் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சலாம். ரொம்பவே ஈஸியானதும் கூட. பால் கொழுக்கட்டை வந்து 2 விதமாக பண்ணலாங்க. வெள்ளை கலராக பண்ணலாம், இந்த மாதிரி கலர்லேயும் பண்ணலாம். இது வந்துட்டு வெல்லம் போட்டு பண்ணுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அரிசி மாவு நம்ம இட்லி ஆட்டுவோம் இல்லையா, அந்த இட்லிக்கு அரைக்கிற மாவில் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை மாவுன்னு விற்பாங்க, அதுவும் வாங்கிக்கலாம், இடியாப்பம் மாவு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இட்லி மாவு அரைக்கிறோம் இல்லையா, அந்த மாவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது ரொம்பவே சாஃப்டாக பாஞ்ச் மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி லைட்டாக வதக்கிட்டால் போதுங்க. ரொம்பவே சாஃப்டாக வந்துடும். மாவு தண்ணியாக இருக்கும்லாம் கவலைப்படாதீங்க, வதக்குனாக்க ரொம்பவே சாஃப்டாக கெட்டியாக வந்துடுங்க. இது ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்லை, லைட்டாக பரட்டி விட்டாலே போதும். எண்ணெய் ஊற்றிட்டு சாஃப்டாக பாஞ்ச் மாதிரி ஒரு மாவு கிடச்சிரும். இதில் நீங்கள் பிடி கொழுக்கட்டையும் பண்ணலாம், பால் கொழுக்கட்டையும் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. மாவு தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கொழுக்கட்டை வந்துட்டு அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அந்த ரெடிமேட் மாவில் பண்ணுறதை விட இந்த வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படி இட்லிக்கு போடுறப்போ உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், ஒரு 200 உலக்கில் ஒரு டம்ளரோ ஒரு உலக்கோ போட்டு மிக்சியில் தண்ணியை கூட அரைச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. இது எத்தனை நிமிஷத்தில் நான் இந்த மாதிரி 2 தட்டிலையும் உருட்டினேன் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக 8 நிமிஷம் தாங்க. இந்த மாதிரி நான் உருட்டிக்கிட்டேன். 8 நிமிஷத்தில் இந்த மாதிரி கடகடன்னு உருட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டலாம். அப்புறம் வந்துட்டு உருண்டை சைஸ்லேயும் உருட்டலாம். இந்த கொழுக்கட்டை வந்துட்டு இந்த மாதிரி தாங்க உருட்டுவாங்க. கிராம சைடுலாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு இந்த கொழுக்கட்டை செய்வாங்களாம். அப்போலாம் வந்துட்டு வீட்டுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நிறைய போட்டு ஆட்டி உரலை போட்டு கெட்டியாகவே ஆட்டி இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்மளோட பாரம்பரியமாக வந்துட்டு இந்த கொழுக்கட்டை வந்து வந்திருக்குங்க. அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு இந்த கொழுக்கட்டை, பணியாரம், இது எல்லாமே கூழ், களி, இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட பாரம்பரியமான உணவு முறைகள்ங்க. இது எல்லாமே இதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக மாவுலாம் எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாங்க. இந்த குட்டி உருண்டை சைஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் தேய்ச்சி போட்டலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முறுக்கு உலகலையும் புளியலாம், ஆனால் அது வந்துட்டு ஒரு சேப்பாகவே விழுகாது. சின்னது பெருசுமா அந்த ஒரு மாதிரியாக விழுகுங்க, திரியாக விழுகும், மாவு கரையும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்களேன், மாவு கரையவே கரையாது. கொழுக்கட்டையில் நீங்கள் ரெடிமேடு வாங்கி போடுறத விட இந்த மாவு வந்துட்டு கரையவே கரையாதுங்க. அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கே கொழுக்கட்டை. இந்த பாருங்கள், உருட்டிட்டேன் பாருங்கள். சரியாக நான் டைம் வச்சுட்டு உருட்டினேன். 8 நிமிஷம் தான் ஆச்சு. 2 தட்டிலையுமே உருட்டிட்டேன் 8 நிமிஷத்தில் மொத்தமாகவுமே. ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு டம்ளர், ஒரு 200 பிடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த மாவு. அரிசி உருட்டி வச்சாச்சு. நம்ம வந்துட்டு மற்ற இதெல்லாம் நம்ம உருட்டணும் அப்படின்னு சொன்னால், ரெடிமேடு மாவெலாம் உருட்டணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கணுங்க. இது தேவையே இல்லை. இது கொஞ்சம் நேரம் நம்ம உருட்டி வச்சுட்டாலே எண்ணெயில் வதக்கியிருக்கோம் இல்லையா, அவ்வளோ ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. நான் இதுக்கு வந்துட்டு 1/4 கிலோ மண்டவில் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்துட்டு பாகு காய்ச்சிக்கலாம். எதுக்கு பாகு காய்ச்சிரும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்துட்டு பொடியே கல் மண் இருக்கும். எப்போவுமே வெள்ளத்தை வந்து காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறதாங்க நல்லது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த வெள்ளத்தை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி எவ்வளோ போடுறோமோ, ஒரு உலக்கு போட்டோம்னா அந்த ஒரு உலக்கு வெல்லம் போட்டால் போதுங்க. இந்த கொழுக்கட்டைக்கு சரி போட்டோம்னாலே போதும். அதிகம் போட தேவையில்லை, குறைச்சலாம் போட தேவையில்லை. இது கரெக்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் பார்த்துங்க, அவ்வளோ ஒரு யம்மியாக இருக்குங்க. இந்த கொழுக்கட்டை வந்துட்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கனாலே அடிக்கடி நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த உருட்டி வச்ச அந்த கொழுக்கட்டைகளை இந்த கொதிக்கிற தண்ணி கொதிச்சிடணுங்க. கொதிச்ச முன்னாடி போட்டலாம். உடனே வந்து கிண்டி விட தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கிற தண்ணியில் கிடக்கட்டும். இந்த பக்கம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாகு காய்ச்சினதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன தூசி மாதிரி ஏதாச்சும் இருக்கும் பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். 2 தட்டில் இருக்கிறது ஒரே டைமில் எப்போவுமே போடக்கூடாது. இது கொதிச்சு வந்த பின்னாடி அடுத்து இந்த தட்டில் உள்ளது நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நிறைய சேர்த்துற தேவையில்லைங்க, ஏன்னா இப்போ நம்ம பால் ஊற்ற போகிறோம். அடுத்து வந்துட்டு வெள்ளைப்பாகு வேறு சேர்க்க போகிறோம்.
இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். நான் இந்த கொழுக்கட்டைக்கு வந்துட்டு பால் தாங்க சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன். தண்ணியும் சேர்க்கக்கூடாது. பால் ஒரு 300 பால் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 200 பால் வர அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சணும். பாருங்கள், சூப்பராக கொழுக்கட்டை பார்க்கும்போதே ரொம்பவே எம்மியாக இருக்குது பாருங்கள். வாசனை பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அப்படி அந்த வெள்ளம் காய்ச்சிற வாசனை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது பாருங்கள். ஒரு கொழுக்கட்டை கூட பாருங்கள் உதிரவே இல்லை பாருங்கள். நம்ம மாவில் ரெடிமேட் மாவில் நம்ம வாங்கி போட்டோன்னா அப்படியே உதிர்ந்துரும் பாருங்கள். இப்போ பாலை ஊற்றிக்கலாம். பால் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்டியாக தெரியும். இதுக்கு வந்து தேங்காய் பாலும் எடுத்து ஊற்றலாங்க. நம்ம வந்துட்டு தேங்காய் துருவனு போட போகிறதுனால இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம வந்துட்டு பசும்பாலை ஊற்றியாச்சு. பாக்கெட் பால் தாங்க நான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு ஏலக்காய் சுக்கு பவுடர் பண்ணி வச்சுருந்து இதோட சேர்த்துக்கலாம். உங்களோட சுக்கு பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டோன்னே பார்த்தீங்க வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்க, வீட்டில் உள்ளே நுழையும் போதே பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனை கம்மன்னு வீடு ஃபுல்லாக பரவி இருக்குது. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. மொத்தத்துக்கு ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் அந்த கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோ தாங்க சூப்பரான எம்மியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.